உங்கள் எழுச்சி தமிழர் தொலைக்காட்சி. திருச்சி ஸ்ரீரங்கம் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறியது. புதிய பேருந்து நிலையத்திற்கான பணிகளை அமைச்சர் KN நேரு தொடங்கி வைத்தார். 108 வைணவ தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என போற்றப்படுவதுமான திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கு தமிழகம் மட்டுமல்லாது பிற நாடுகள், மாநிலங்கள், மாவட்டங்களில் இருந்து தினமும் பல்லாயிரம் கணக்கான பக்தர்கள் வந்து வழிபாடு செய்து செல்கின்றனர். உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் இறங்கி செல்ல ஏதுவாக இன்றைய தினம் வரை பேருந்து நிலையம் எதுவும் ஸ்ரீரங்கத்தில் இல்லாததால் பொதுமக்கள், பக்தர்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வந்தனர். இந்த பகுதியில் மட்டும் சுமார் 1,02,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். ஆனால் ஸ்ரீரங்கத்தில் இதுவரை உள்ளூர் மற்றும் வெளியூர்களில் இருந்து வரும் பேருந்துகள், சுற்றுலா பேருந்துகளுக்கு என தனியாக பேருந்து நிலையம் இல்லை. ஸ்ரீரங்கத்திற்கு வரும் வாகனங்கள் அனைத்தும் சாலை ஓரங்களில் நிறுத்தப்படுவதால் நாளுக்கு நாள் போக்குவரத்து நெரிசல் அதிகமாகி வருகிறது. இதனால் ஸ்ரீரங்கத்தில் உள்ளூர் பேருந்து நிலையம் கட்டப்பட வேண்டும் என அந்த பகுதி மக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்து வந்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு உத்தரவின் பெயரில் ஸ்ரீரங்கத்தில் புதிய பேருந்து நிலையம் அமைக்க ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனை எதிரில் உள்ள மாநகராட்சிக்கு சொந்தமான 1 ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீரங்கத்தில் ரூபாய் 11.10 கோடி செலவில் புதிய பேருந்து நிலையம் கட்டுவதற்கு தமிழக அரசு அனுமதி வழங்கியது. இதனைத் தொடர்ந்து இன்று திருச்சி மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் மூலதன மானிய நிதி 2023-24 கீழ் ரூபாய் 11.10 கோடி திட்ட மதிப்பீட்டில் ஸ்ரீரங்கத்தில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கும் பணி துவக்க விழாவில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் KN நேரு, சென்னையில் நசரத்பேட்டை தவிர மற்ற எங்கும் தண்ணீர் இல்லை. ஆவடி பகுதியில் முற்றிலுமாக சரி செய்து விட்டோம். சும்மா ஏதாச்சு கிளப்பி விடாதீங்க ஐயா என நகைச்சுவையாக பதிலளித்தார். தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் 5 பேர் நீக்கப்பட்டது குறித்து கேட்டபொழுது, ஸ்ரீரங்கத்தில் நாங்கள் லோக்கல்ல இருக்கிறோம், எங்க கிட்ட போய் நாடாளுமன்றம் பற்றி கேட்கிறீர்களே என்று நகைச்சுவையாக பதிலளித்து கடந்து சென்றார். பேருந்து அடிக்கல் நாட்டு விழாவில் மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார், மாநகராட்சி ஆணையர் வைத்தியநாதன், மாநகராட்சி மேயர் அன்பழகன், சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். முடியுது 6 மாசத்துல முடியுது. 11.5 கோடி 6 மாசத்துல முடிச்சிடுவோம். 11.5 கோடி மேலே ஒரு 250 பேர் நின்று ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு ஹால் இருக்குது. ஒரு 124 பேர் சாப்பிட்ற மாதிரி டைனிங் ஹால் இருக்குது. அதனால் அந்த ஸ்ரீரங்கம் மக்களுக்கு பின்னால் வந்து 2 வீலர் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வைக்கிறோம். எல்லா வசதியும் உள்ள பஸ் ஸ்டாண்டாக இது இருக்குது. முதலமைச்சர் 11.5 கோடி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் அங்கே ஓமனி பஸ் ஸ்டாண்டு நம்ம இது பக்கத்தில் கொள்ளலங்கரை பக்கத்தில் 6 ஏக்கர்னால நம்ம நகராட்சி இடத்த அறநிலைத்துறை எடுத்துக்கிட்டாங்க. அவங்ககிட்ட கேட்டிருக்கான், அவங்க கொடுத்தாங்கன்னா கம்ப்ளீட் அந்த 11 ஏக்கர் இருக்குது. ஓமனி பஸ் இங்கே ஸ்ரீரங்கத்தில் வைக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். கோர்ட்டு வேற அங்கே கொடுக்குறோம். கோர்ட்டுக்கு ஒரு 3 ஏக்கர் கடன் இடம் கொடுக்குறாங்க. பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு டிசம்பருக்குள்ள ஓப்பன் ஆகும் முடியுமா நீங்கள் பார்த்து நாங்கள் வேகமாக வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இல்லை எப்போ அது ஓப்பன் ஆகும்? கொஞ்ச நாள் சேஃபுக்கு வந்து பஸ்ஸு போக்குவரத்து மாதிரி எல்லாம் பண்ணால் தான் நான் இன்றைக்கி போய் பார்க்குறேன். எப்போன்னு கேட்டு முதலமைச்சர்கிட்ட டைம் வாங்கி அவரை கூட்டணும். இப்போ சென்னையில் இன்னும் பல இடத்துல என்ன தண்ணி தேங்கி நிற்கிது. ஒரு இடத்துல நசரத்பேட்டை ஒன்று, நேற்று வந்து ஆவடியிலேருந்து நேற்றே டிஎம்இபி அதையும் கிளீன் பண்ணிட்டு வந்துட்டான். நீங்கள் எதையும் சும்மா நாச்சி கிளப்பி விடாதீங்க, தண்ணிலாம் இல்லை. ஆனால் இப்போ நாடாளுமன்றத்தில் இப்போ 5 MP வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏங்க ஸ்ரீரங்கத்தில் இருக்க நாங்கள் லோக்கல் எங்களை போய் அது நாடாளுமன்றத்தில். இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்.